إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமையும் ஏற்று நடக்குமாறு, எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அமர்ந்து ஷஅபானினுடைய மாதம். இந்த மாதம் பிறந்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஷஅபானுடைய பிறைகளை கணக்கிட்டுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள். இதற்கு பிறகு வரக்கூடிய ரமதான் என்ற அந்த மாதத்தை சரியான முறையில் நாம் அடைய வேண்டும் என்பதற்காக ஏனைய மாதங்களின் பிறைகளை விட இந்த ஷஅபான் பிறந்து விட்டாலே அல்லாஹ்வின் தூதர் ரமதானை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக ஷஅபானினுடைய பிறைகளை எண்ணி வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள். ஷஅபானினுடைய கடைசி பகுதிகளில் அல்லாஹ்வின் தூதர் ஏனைய மாதங்களில் பிறை பார்ப்பதை விட ஷஅபானினுடைய கடைசி மாதங்கள் கடைசி நாட்களில் பிறை பார்ப்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஆர்வமூட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதரும் முயற்சி செய்தார்கள். காரணம், ரமதானினுடைய ஒரு நாளையும் நாம் தவறவிட்டுவிடக் கூடாது என்பதற்காக. நபித்தோழர்கள் சொல்வார்கள், ஷஅபானினுடைய கடைசி நாளில் நாங்கள் எல்லாம் பிறைகளை பார்ப்பதற்காக போட்டி போட்டு கொண்டிருந்தோம். எங்களுக்கு பிறை தென்படவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒருவர் சாட்சி சொன்னார், தான் பிறை பார்த்ததாக சாட்சி சொன்னார். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவரினுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நோன்பு பிடிக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று அந்த தோழர் சொல்வார்கள். இப்போ ஏனைய மாதத்தை விட வரக்கூடிய ரமதானை அடைய வேண்டும், வரவேற்க வேண்டும் என்பதில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஆர்வப்படுத்தினார்கள், ஆர்வமூட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ரமதானினுடைய கடைசி ஷஅபானினுடைய கடைசி நாளில் எங்களையெல்லாம் அல்லாஹுவின் தூதர் அழைத்தார்கள், ஒரு இடத்தில் அமர வைத்தார்கள். அத்தாக்கும் ரமதானு ஷஹ்ரும் முபாரக், எந்த ஒரு மாதத்திற்கும் செய்யாத ஒரு பிரத்யோகமான ஒரு அறிவிப்பை ரசூல் செய்தார்கள். இன்னும் ரமதான் வரவில்லை, ஷஅபானினுடைய கடைசி நாளில், ரமதான் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, ரமதானை இன்னும் அடையவில்லை. தோழர்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், அத்தாக்கும் ரமதானு ஷஹ்ரும் முபாரக், பரக்கத்தை சுமந்து வரக்கூடிய ரமதான் மாதம் உங்களிடத்தில் வர இருக்கிறது. ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாமா, அந்த மாதத்தில் அல்லாஹ் நோன்பு நோற்பதை நம் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா, பிரத்யோகமாக அந்த மாதத்திற்காக சொர்க்கத்தினுடைய வாயில்களை அல்லாஹ் திறக்குகிறான். நரகத்தினுடைய வாயில்களை அப்வாபுல் ஜஹீம், இந்த மாதத்திற்கு மட்டும் பிரத்யோகமாக நரக வாயில்களை எல்லாம் அல்லாஹ் மூடிவிடுகிறான். அலிச்சாட்டியம் செய்து மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிடுகிறான். லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இரவை, இந்த மாதத்தில் ஒரு இரவை வைத்திருக்கிறான். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் வைத்திருக்கிறான். மன் ஹுரிம ஹைரஹா ஃபக்கது ஹுரிம், யார் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்களோ, எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிய அடிப்படையில் யார் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்களோ அவரும் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்படுவார் என்று அல்லாஹுவின் தூதர் ரமதான் வருவதற்கு முன்பாகவே ரமதானை வரவேற்கும் விதமாக தோழர்களை எல்லாம் அழைத்து ரமதானின் சிறப்பை சொல்வதும் ரமதானுக்காக தயார்படுத்துவதும் அல்லாஹுவின் தூதரின் வழிமுறையாக இருந்திருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, ஷஹ்ரும் முபாரக்,
பரக்கத்தை சுமந்து வரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் முழுவதும் பரக்கத்தை மட்டுமே சுமக்கக்கூடிய ஒரு மாதம். நம்முடைய வாழ்வுகளில் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று எல்லா தரப்பிலும் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். அந்த மாதத்தை அடைவதற்கு முன்பாக எவ்வாறு அதை நாம் வரவேற்க வேண்டும்? 30 வருட காலம் நம்மில் ரமதானை அடைந்தவர்கள் இருக்கிறோம். 40 வருட காலம் நம்மில் ரமதானை அடைந்தவர்கள் இருக்கிறோம். ரசூலினுடைய வார்த்தை, மன் ஹுரிம ஹைரஹா, யார் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்களோ. கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் வெறுமனையாக அஹ்லன் யா ரமதான், ரமதானே வருக என்பதாக பேசுவது அல்ல. கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் ரமதானை நாங்கள் அடையப் போகிறோம் என்பதாக வாட்ஸ்அப்பிலும் ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் கட்டுரைகளிலும் பாட்டுகளையும் வைத்து அலங்கரிப்பது அல்ல. எவ்வாறு அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும்? மார்க்கம் அதற்கு நமக்கு சில அழகிய வழிகாட்டுதலை தருகிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் சபித்ததில்லை. சபியுங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது கூட புஇஸ்து ரஹ்மா, கருணைக்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் சொன்னார்கள். அவர்களை காயப்படுத்திய பொழுதும், அவர்களினுடைய சொந்த தேசத்திலிருந்து அவர்களை அடித்து விரட்டிய பொழுதும், அவர்களினுடைய இரத்த பந்தங்களை எல்லாம் கொலை செய்த பொழுதும் கூட அல்லாஹுவின் தூதர் யாரையும் சபித்ததில்லை. ஆனால் அல்லாஹுவின் தூதர் மன் அதுரக்க ரமதான், ரமதானை ஒருவன் அடைந்தும் யாரை அல்லாஹ் மன்னிக்கவில்லையோ, இதனுடைய அர்த்தம் என்ன? ரமதானை ஒருவன் அடைந்தும் எப்படி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அந்த அல்லாஹ் மன்னிப்பானோ அப்படி தன்னை தயார்படுத்தவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று சபிக்கிறார். ரஹிம அன்ஃபுன், நாசமடையட்டும், நாசமடையட்டும், நாசமடையட்டும். ரமதானை அடைந்ததற்கு பிறகும் ஒருவன் திருந்தவில்லை என்று சொன்னால், ரமதானை அடைந்ததற்கு பிறகும் ஒருவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும் என்பதாக வானவர்களினுடைய கோமான் தலைவர் ஜிப்ரீல் சபிக்கிறார். மனித குலத்தின் தலைவர் ஆமீன், அல்லாஹ்வே ஆம், இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், உண்மைதான், அவர்கள் நாசமடையத்தான் வேண்டும் என்பதாக ரசூலும் சபிக்கிறார்கள் என்று சொன்னால், ரமதானை அடைவதற்கு முன்பாகவே அந்த ரமதானுக்காக நாம் திட்டமிடுதலோடு தயாராக வேண்டும். அது முதலாக ரமதானை அடைவது ஒரு பெரும் பாக்கியம். ஏதோ நாம் வாழ்க்கையில் ஏதோ 10 வருடம் வாழ்ந்து விட்டோம், 30 வருடம் வாழ்ந்தோம், இந்த வருடமும் நாம் அடையப் போகிறோம் என்பது அல்ல. அல்லாஹ் நாடுபவர்கள் மட்டும்தான் ரமதானை அடைவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு கால் ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ரமதானை அடைந்த அமல்களின் மூலியமாக அல்லாஹ்வின் பால் நெருங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு ஆயுளை நீட்டி தந்திருக்கிறானே ஒழிய நம்முடைய ஆரோக்கியமோ அல்லது நம்முடைய ஆயுளோ போய் அடையவில்லை. முதலில் ரமதானை இப்படி நாங்கள் வரவேற்க வேண்டும். ரமதானை ஒருவன் அடைவதே ஒரு பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோழர்கள் ஒன்றாக வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். இருவரில் ஒருவர் போராட்டங்களில் அதிகம் ஈடுபடக்கூடியவர், இனி ஒருவருமோ இபாதத்தில் அதிகம் ஈடுபடக்கூடியவர். போராட்டத்தில் போர்க்களங்களில் ஈடுபடக்கூடிய தோழர் யுத்தத்திற்கு சென்று ஷஹீதாகி விடுகிறார். அவர் மரணித்து 1 வருடத்திற்கு பிறகு அமல்களிலே ஈடுபடக்கூடிய தோழர் வீட்டிலே இயற்கையாக மரணத்தை தழுவுகிறார். இந்த இருவரையும் தொல்ஹா என்று சொல்லக்கூடிய தோழர் கனவிலே காணுகிறார். சொர்க்கத்து வாயிலில் இருவரும் நிற்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய வானவர், சொர்க்கத்தினுடைய காவலர் அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தாரே 1 வருடத்திற்கு முன்பாக, அவரை அழைக்கவில்லை. 1 வருடத்திற்கு பிறகு வீட்டிலே இயற்கையாக மரணித்தாரே அவரை சொர்க்கத்து வானவர் சப்தமிட்டு அழைத்து சொர்க்கத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறார். 1 வருடத்திற்கு முன்பாக இறை பாதையில் மரணித்தவர், அவருக்கு பெரிய ஆச்சரியம். நாமல்லவா முந்தி மரணித்தோம், நாமல்லவா அல்லாஹ்வினுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தோம், நமக்கு பிறகு 1 வருடத்திற்கு பிறகல்லவா நம்முடைய தோழர் மரணித்தார், அதுவும் இயற்கையாக அல்லவா மரணித்தார், அதனால் நாமல்லவா முந்தி அழைக்கப்பட வேண்டும். வானவரிடத்தில் அவர் கேள்வி கேட்கிறார். இப்பொழுது சொர்க்கத்து வானவர் சொன்னார், 1 வருடத்திற்கு முன்பு நீங்கள் இறைப்பாதையில் மரணித்திருந்தாலும் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டிய நேரம் இப்பொழுது இன்னும் வரவில்லை. அல்லாஹ் உங்கள் தோழரை தான் முந்தி அழைத்து செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டான்.
கனவு கண்ட தோழருக்கும் ஆச்சரியம். இது எந்த விதத்தில் நியாயம்? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு தெரியும் அல்லவா, அன்ன ரஜுலைனி மின் கதிமா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கான இஸ்லாமுஹுமா ஜமீஅன். உங்களுக்கு தெரியும் அல்லவா, இரண்டு தோழர்கள் ஒன்றாக உங்களிடத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள். அஹதுஹுமா அஷத்து இஜ்திஹாதன், அதில் ஒருவர் அதிகமாக போராட்ட களங்களில் ஈடுபடக்கூடியவர், மற்றொருவருமோ அமல்களில் ஈடுபடக்கூடியவர். போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர் ஒரு வருடத்திற்கு முன்பு அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தார். இருவரையும் நான் கனவில் கண்டேன். ஆனால் ஷஹீதானவரை விட ஒரு வருடத்திற்கு பிறகு வீட்டிலே மரணித்தவரைத்தான் வானவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்று அந்த தோழர் என்ன செய்கிறார்? அல்லாஹுவின் தூதரிடத்தில் தான் கண்ட கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, இதில் என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கிறது? மின் ஐயிதாலிக தஅஜபூன், இதில் என்ன நீ ஆச்சரியப்படுகிறாய்? இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கிறது? அலைஸ கத் மக்கஸ ஹாதா பஅதஹு ஸனா, இறைப்பாதையில் மரணித்தவரை விட இயற்கையாக வீட்டிலே மரணித்தவர் ஒரு வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தார் அல்லவா? ஆம் அல்லாஹுவின் தூதரே. வ அத்ரக ரமதான், அந்த வருடத்தினுடைய ரமதானை அவர் அடைந்தார். ஃபஸாம வ ஸல்லா கதா வ கதா, அந்த ரமதானில் நோன்பு நோற்றார், அந்த ரமதானில் நின்று வணங்கினார். ஆதலால் ரமதானை அடைந்தவருக்கும் ஃபமா பைனஹுமா அப்அது மிம்மா பைன ஸமாஇ வல் அர்ள், ரமதானை அடைந்தவரும் ரமதானை அடையாதவர்களுக்குமான தூரமும் வித்தியாசம் வானத்திற்கும் பூமிக்குமான வித்தியாசம் என்று அல்லாஹுவின் தூதர் திருத்தி கொடுத்தார்கள். இறை பாதையில் மரணிப்பதை விட ஒரு பெரிய அமல் இருக்குமையானால் ரமதானை அடைவது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்வார்கள், ஃபதுல்லுனி அலா அமலின் யதுகுலுனியல் ஜன்னா, அல்லாஹுவின் தூதரே, சொர்க்கம் நுழையக்கூடிய ஒரு அமலை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள். அலைக்க பிஸ்ஸௌம், நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, அந்த நோன்புக்கு நிகரான ஒரு அமலே இல்லை என்று அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, ரமதானை அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கட்டும். அப்படி தருவது, இந்த வருடத்தினுடைய ரமதானை நாம் அடைவதே நாம் மாற வேண்டும், திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான். நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் இந்த வருடத்தில் இருந்தேனும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வருட ரமதானை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நல்க இருக்கிறான். அதனால் முதலில் நாம் பாக்கியமிக்கவர்கள், ரமதானை அடைந்தவர்கள் பாக்கியமிக்கவர்கள், ரமதானை அடைந்தவர்கள் அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தங்களை அதுபோன்று மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ரமதானை எப்படி வரவேற்க வேண்டும் என்று சொன்னால், உலக காரியங்களை ரமதானுக்கு முன்பாகவே நிறைவு செய்ய வேண்டும். அல்லாஹும் அந்த ஒரு ஏற்பாடை செய்கிறான். நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம் அல்லவா, ஷாபானினுடைய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த மாதத்தில் நோன்பு நோற்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் நோன்பு நோற்றால் நாங்கள் எல்லாம் நோன்பை விடமாட்டாரா என்று எதிர்பார்க்கக்கூடியவரை நோன்பு நோற்றுக்கொண்டே இருப்பார். நோன்பை விட்டுவிட்டால் அல்லாஹுவின் தூதர் நோன்பு நோற்றால் நன்றாக இருக்குமே என்று எண்ணக்கூடியவரை நோன்பை விடவும் செய்வார்கள். இல்லா ஷஹ்ரு ஷஅபான், ஷஅபான் மாதத்தை தவிர ரமதானுக்கு பிறகு ஒரு மாதத்திலே அதிகம் அல்லாஹுவின் தூதர் நோன்பு நோற்பது ஷஅபான் மாதத்தில் தான் அல்லாஹுவின் தூதர் நோன்பு நோற்றார்கள். இப்போ தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, இந்த ஷஅபானினுடைய மாதத்தில் ஏனைய மாதத்தை விட நீங்கள் அதிகம் நோன்பு நோக்குகிறீர்களே, அதற்கான காரணம் என்ன? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதர்களில் பெரும் பகுதி மனிதர்கள் ரஜபிற்கும் ரமதானுக்கும் இடைப்பட்ட ஷஅபானினுடைய மாதத்தில் பொடும்போக்காக இருக்கிறார்கள். ஃபீஹா துஅரதுல் அஅமால், அந்த ஷஅபான் மாதத்தில் தான் மனிதர்களினுடைய அந்த வருடத்திற்குரிய முழு நன்மைகளும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அமல்கள், நல்ல அமல்கள், கெட்ட அமல்கள், நாம் செய்திருக்கக்கூடிய அத்தனை அமலையும் ஷஅபான் மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. வஅனா உஹிப்பு, நான் விரும்புகிறேன், எனது அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும் பொழுது ஸாயிமுன், நோன்பாளியாக இருக்க நான் விரும்புகிறேன். இந்த ஒரு வருடம் முழுவதும் நாம் செய்த அமல்கள் எல்லாம்
இந்த ஷாபான் மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. முத்திரை வைக்கப்படும் இந்த மாதம் தான் முழுமைப்படுத்தப்படும். ஒரு வருட காலம் ரமதான் புதிய பட்டோலை உருவாகக்கூடிய கணக்கு வழக்குகள், புதிய கணக்கு வழக்குகள் உருவாகக்கூடிய மாதம். லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறோமே, கத்ர் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய விதி தீர்மானிக்கக்கூடிய நாள் அந்த நாள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், மனிதர்களினுடைய விதி தீர்மானிக்கக்கூடிய இரவு அந்த இரவு. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், குர்ஆனினுடைய வார்த்தை. அந்த லைலத்துல் கத்ர் ரமதானினுடைய மாதத்தில் தான் மனிதர்களினுடைய விவகாரங்கள், தலையெழுத்துகள் எழுதப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அதற்கு முன்பாக இந்த ஷாபானில் பழைய கணக்கு வழக்குகளை எல்லாம் அல்லாஹ் முடித்து வைக்கிறார். அதனாலதான் நாம என்ன செய்யணும்? மார்க்க ரீதியாகவே அல்லாஹு அஸ்ஸ வஜல் படைத்த ரஹ்மானே என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த ஷாபான் மாதத்தில் அவனினுடைய நம்முடைய பழைய கணக்குகளை நிறைவு செய்கிறான் என்று சொன்னால், காரணம் ரமதான் புதிய கணக்குகள் எழுதப்படக்கூடிய மாதம். நாமும் உலக காரியங்களை இந்த ஷாபானிலேயே நிறைவு செய்ய வேண்டும், ரமதான் வருவதற்கு முன்பாக. அதனால்தான் நபித்தோழர்கள் ஷாபானினுடைய பிறையை பார்த்துவிட்டால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஜக்காத்துகளை எல்லாம் கணக்கிடுவார்கள். ரமதான் உட்கார்ந்து யோசிக்க கூடாது, இந்த வருடத்துல என்ன கணக்கு வழக்கு இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஷாபான் வந்து விட்டால் விடுபட்ட நோன்புகள், மாதவிடாயின் பொழுது பெண்களுக்கு நோன்புகள் விடுபடும் அல்லவா, ஷாபான் வந்து விட்டால் தான் எங்களுக்கு எல்லாம் உணர்வுகள் வரும். ஐயோ ஷாபான் வருகிறது, நம்முடைய கணக்கு வழக்குகள் நிறைவு செய்யப்படக்கூடிய மாதம், ரமலான் புதிய கணக்கு புத்தகம் தொகுக்கப்படக்கூடிய மாதம், பழைய கணக்குகளுக்கு நிறைவு செய்யக்கூடிய மாதம். ஆதலால் ஷாபானிலேயே விடுபட்ட நோன்புகளை எல்லாம் நாங்கள் நிறைவு செய்து விடுவோம். அப்ப மார்க்க விவகாரங்களிலும் கூட ஷாபானிலே நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பழைய கணக்கு வழக்குகளை எல்லாம் ஷாபானிலேயே முடிக்க வேண்டும் என்று சொன்னால், காரணம் ரமதானில் பழைய கணக்குகளை உட்கார்ந்து யோசிக்க கூடாது, புதிய கணக்குகள், புதிய அமல்களை பற்றி யோசிக்க வேண்டும். அப்ப உலக விவகாரங்களை, ரமதானை வரவேற்பது என்று சொன்னால் வெறுமனையாக கூச்சலிடுவதும் சப்தமிடுவதும் பாட்டுகளை வைப்பதும் சாங்குகளை வைப்பதும் அல்ல. ரமதானே வருக, ரமதானே வருக என்பதாக முழங்குவது அல்ல. நம்முடைய உலக காரியங்களை, ரமதானுக்காக நமக்கு தேவையாக கூடிய காரியங்களை எல்லாம் ஷாபானிலேயே நிறைவு செய்ய வேண்டும். நபித்தோழர்கள் ஜக்காத்துகளை எல்லாம் ஷாபானிலேயே நிறைவு செய்வார்கள், ஷாபானிலேயே. அதனால்தான் மதரசாக்களில் எல்லாம் பாடங்கள் முழுமைப்படுத்தப்படும். இன்று அல்ல, 1400 ஆண்டு காலமாக இஸ்லாமிய கல்லூரியினுடைய இஸ்லாமிய பாடத்திட்டத்தினுடைய முறை என்ன? ஷாபானிலே முழுமைப்படுத்தப்பட வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்ஜிது நபவியினுடைய இமாமு தாருல் ஹிஜ்ரா, மிகப்பெரிய ஹதீஸினுடைய அறிஞர். ஹதீஸ் தான் அவரினுடைய வாழ்க்கை. வருடம் முழுவதும் கால ரசூலுல்லாஹ், ரசூல் சொன்னார்கள். உலகத்தில் தொகுக்கப்பட்ட முதல் புத்தகம் புகாரி அல்ல, ஹதீஸ் புத்தகத்தில் இமாம் மாலிக் தொகுத்த முஅத்தா இமாம் மாலிக் என்று சொல்வார்கள். அதுதான் உலகத்தில் தொகுக்கப்பட்ட முதல் ஹதீஸ் புத்தகம். இமாம் புகாரிக்கு ஆசிரியருக்கு ஆசிரியருக்கு ஆசிரியர், மிகச்சிறந்த அறிஞர், ஹதீஸுக்காகவே வாழ்வார்கள். ஆனால் ஷாபான் வரும் பொழுதே அவர்கள் பாடங்களை எல்லாம் சுருக்குவார்கள். ரமதான் வந்துவிட்டால் ஹதீஸை கூட படிக்க மாட்டார்கள். அதில் வரும் அவர்களினுடைய வரலாறில் குர்ஆனை மட்டுமே ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். சொல்வார் ஷஹ்ருல் குர்ஆன், அது குர்ஆனினுடைய மாதம், அது அமலுக்கான மாதம். பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதுக்கு கூட நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள். காரணம், நம்முடைய அமலை அதிகப்படுத்தக்கூடிய மாதம், உலக விவகாரங்களை நிறைவு செய்வார்கள். ஆனால் நாம் ரமதான்ல தான் என்ன செய்வோம்? உலக விவகாரங்களை எல்லாம் வைத்திருப்போம். ஜக்காத்தில் இருந்து, பெருநாளைக்கு புது ஆடை வாங்குவதில் இருந்து, விதவிதமாக உணவுகளை சுவைக்கக்கூடிய புதிய உணவுகளை உருவாக்கக்கூடிய மாதம் ரமதானினுடைய மாதம். இப்பொழுதே யூடியூப்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க நம்ம வீட்டு பெண்கள், ரமதானில் இதை செஞ்சிடணும். ரமதானில் இப்பொழுதே நம்ம என்ன செஞ்சுருவோம்? பெருநாளைக்காக ட்ரெஸ் எடுக்கிறது ரமதானில் அல்ல. ரமதானை வரவேற்பது என்பது உலக விவகாரங்கள் ஷாபானில் நிறைவடைய வேண்டும். ரமதான் முழுமையாக அமலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். குர்ஆனுக்காக, அமல்களுக்காக, இபாதத்துக்காக, தொழுகைக்காக, முழுமையாக தனி மனித இபாதத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மாதம் ரமதானினுடைய மாதம். அல்லாஹ் தரக்கூடிய ஆஃபர்,
குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம் வ அன அஜ்ஸி பிஹி. எல்லா அமலுக்கும் அல்லாஹ் ஒரு கூலியை வைத்திருக்கிறான். நோன்புக்கு நானே கூலியாக இருக்கிறேன், நான் தான் கூலி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹுவினுடைய வரலாறும் அதைத்தான் சொல்கிறது. ரமதான் வந்துவிட்டால் அல்லாஹுவின் தூதர் ஈத்திகாஃபிற்கு சென்று விடுவார்கள். உலக விவகாரங்களை எல்லாம் நிறைவு செய்வார்கள். சில வருடங்கள் முதல் 10 நாள் இருப்பார்கள், சில வருடங்கள் 2ஆம் 10 இருப்பார்கள், சில வருடங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 10கள் இருப்பார்கள், சில வருடங்கள் ரமதான் முழுவதுமே அல்லாஹுவின் தூதர் ஈத்திகாஃப் இருப்பார்கள். புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. உலக விவகாரங்களை முடிக்கிறது. அப்ப ரமதானை வரவேற்பதினுடைய 2வது பகுதி என்னவென்று சொன்னால், உலக விவகாரங்களை முடிக்க வேண்டும். அதில் நம்முடைய அமல்களில் எங்கேனும் பாக்கி இருக்குமேயானால், நாம் போன வருஷம் நோன்பு எதையாச்சும் விட்டு இருந்தோமேயானால், ஜக்காத்தினுடைய கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா, இப்பொழுதே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பழைய கணக்குகளை எல்லாம் முழுமைப்படுத்தி அல்லாஹ்ட்ட ஏறும் பொழுதே நம்மள்ட்ட எந்த கணக்கும் பாக்கியா இருக்கக்கூடாது. நிரப்பமானவராக இந்த ஷாபான் மாதத்தில் கடன் இல்லாதவர்களாக அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் அடைச்சிருக்கணும். நோன்பு தவறி இருக்கு, பயணம் பண்ணியிருப்போம் போன வருஷம், நோயாளியா இருந்திருப்போம் போன வருஷம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஷாபானில் விடுபட்ட நோன்புகளை எல்லாம் ரமதானில் விடுபட்ட நோன்புகளை ஷாபானில் தான் நாங்கள் எல்லாம் நோற்போம். காரணம், கணக்கு முடிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். 3ஆவதாக பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதே பயிற்சிகளில் ஆக பெரிய ஒரு பயிற்சி, ரமதானுக்கே ஒரு கண்ணியம், திருமறை குர்ஆன் அந்த மாதத்தில் இறங்கியதினால் கண்ணியம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஏன் ரமதானுக்கு இவ்வளவு மகத்துவம்? மன் ஹுரிம ஹாதா, இந்த ரமதானை கண்ணியப்படுத்தியவர் கண்ணியப்படுத்தப்படுவார். ரமதானை அடைந்தும் யார் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்றெல்லாம் சபிக்கக்கூடிய அளவிற்கு ரமதானில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மகத்துவமிக்கது என்றெல்லாம் அல்லாஹ் சிலாகிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த காரணம், இந்த மாதத்தில் அகிலத்திற்கு வழிகாட்டக்கூடிய திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். குர்ஆன் தான் ரமதான், ரமதான் தான் குர்ஆன். குர்ஆன் இறங்கியிருக்காவிட்டால் ரமதான் கடந்து செல்லக்கூடிய ஒரு சாதாரண மாதம். குர்ஆன் இறங்கியதினால் அகிலத்தின் அருள்கொடையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்யப்பட்டார். குர்ஆன் இறங்கியதினால் மாதங்களில் ரமதானினுடைய மாதத்தில் அந்த குர்ஆன் இறங்கியதினால் அந்த மாதமே ஏனைய மாதத்தை விட பரக்கத்தான மாதமாக மாறியது. அந்த மாதத்தில் ஒரு இரவில் குர்ஆன் இறங்கியதினால் 1000 மாதங்களை விட அந்த இரவு மகத்துவமிக்கதாக மாறியது. ஆனால் ரமதானை அடைந்திருக்கிறோம் 40 வருடம் 50 வருடம். நமக்கு மத்தியில் நாம் ஒரு சுய பரிசோதனை செய்வோம். நம்மில் ஒரு முறை எந்த நொடி வேண்டுமையானால் மரணம் வரலாம் சகோதரர்களே. எப்பொழுது வேண்டுமையானாலும் நம்முடைய உடலில் கஃன் துணிகள் பின்னப்பட்டு கபரில் அடக்கம் செய்யப்படக்கூடும். நம்மில் ஒரு முறையேனும் திருமறை குர்ஆனை முழுமையாக அல்லாஹ் எந்த மொழியில் இறக்கினானோ அந்த மொழியில் நாம் ஓதி இருக்கின்றோம். சஹீஹுல் புகாரில செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் 23 ஆண்டு காலமும் ரமதானுடைய இரவில் ஜிப்ரீல் இறங்குவார். அவர் குர்ஆனை ஓதுவார், ரசூல் கேட்பார்கள். மீண்டும் ரசூல் ஓதுவார், ஜிப்ரீல் கேட்பார். 22 ஆண்டு காலம் இதுதான் நடந்தது. ரசூல் எந்த வருடம் மரணித்தார்களோ அந்த வருடம் 2 முறை ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் குர்ஆன் ஓதுவார். ரசூலுல்லாஹ் 2 முறை கேட்பார்கள், ரசூல் 2 முறை ஓதுவார், ஜிப்ரீல் 2 முறை கேட்பார்கள். இதை விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ஹுதன் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமதான் குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கியது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய, மனித சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வேதம் இந்த மாதத்தில் இறங்கியது. ஃபமன் ஷஹித மின்கும், அந்த வேதம் இறங்கிய மாதத்தை நீங்கள் அடைந்தால் ஆதலால் பசித்திருந்து தாகித்திருந்து உணர்வுகளை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வேதத்தை இறக்கியதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வினுடைய வசனம். ஆனா நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் ஓத தெரியவில்லை. எத்தனை நாட்களுக்கு ஓத தெரியாத சகோதரர்களே. நாளைக்கு மறுமையில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், கபரில் நம்ம எல்லோரும் நம்முடைய தந்தையையும் தாயையும் அடக்கம் செய்த சகோதரர்கள் உண்டு, நம் குழந்தையை அடக்கம் செய்த சகோதரர்கள் உண்டு, தனியாக அனாதையாக அடக்கம் செய்திருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் சொல்வார்கள்,
யார் குர்ஆனோடு சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுபவருக்கு குர்ஆனை ஓதியவர் என்று பெயர் அல்ல, மார்க்கம் அவருக்கு என்ன பெயர் சொல்லும் என்று சொன்னால் சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனின் நண்பன் என்று சொல்லும். குர்ஆனை ஓதியவருக்கு அரபியில் ரசூல் சொன்ன வார்த்தை என்ன? குர்ஆனினுடைய தோழன், குர்ஆனினுடைய தோழி, குர்ஆனினுடைய நண்பன். குர்ஆனை வளமையாக ஓதி வரக்கூடியவர் மரணமடைந்தால் அவரை அடக்கம் செய்ததற்கு பிறகு ரசூல் சொன்ன வார்த்தை, எல்லோரும் அவரை விட்டு விலகி செல்லும் பொழுது அந்த 6 அடி பள்ளத்தாக்கில் ஒரு அழகான உருவம் அவர் தலைக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும். அந்த உருவம் வந்ததுதான் தாமதம், கபூர் அவரினுடைய பார்வை எட்டக்கூடிய அளவிற்கு விசாலமாகும். அந்த கபூர் முழுவதும் கஸ்தூரியினுடைய மனங்கள் அப்படி சூழ ஆரம்பிக்கும். அந்த மனிதன் சந்தோஷத்தோடு கேட்பான், மன் அன்த், நீங்கள் யார்? என்னை விட்டு எல்லோரும் விலகி சென்று விட்டார்கள். யாருக்காக நான் வாழ்ந்தேனோ, யாருக்காக நான் கஷ்டப்பட்டேனோ, சிரமப்பட்டேனோ, யாரை தலையிலே தூக்கி வைத்து நான் கொண்டாடினேனோ, எல்லோரும் என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள். இந்த 6 அடி பள்ளத்தாக்கில் உங்கள் வருகையினால் என் கபூர் ஒளிமயமானது. உங்கள் வருகையினால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை என்னுடைய கபூர் விசாலமானது. உங்களது வருகையினால் என்னுடைய கபூர் நறுமணத்தால் கமந்து கொண்டிருக்கிறது. மன் அன்த், நீங்கள் யார்? அந்த உருவம் சொல்லும், அமலு, நீ செய்த அமல்கள், நீ ஓதிய குர்ஆன் வார்த்தைகள், நாங்கள் எல்லாம் உன்னுடைய நீ ஓதிய குர்ஆன். இந்த கபூரிலும் உனக்கு துணையாக இருப்போம். நாளைக்கு மறுமையில் அந்த மனிதன் எழுந்து நிற்கும் பொழுது ரசூல் சொன்னார்கள், நோன்பும் குர்ஆனும் அவருக்காக சிபாரிசு செய்யும். நாம மறுமையில எழுந்து நிற்கும் பொழுது நோன்பு சொல்லும், அல்லாஹுவே உனக்காக பசித்திருந்தான், தாகித்திருந்தான், இவனை நீ சொர்க்கம் நுழைய வைப்பாயாக. குர்ஆன் அவனுடைய கையை கெட்டி பிடித்துக் கொள்ளும், சொல்லும், அல்லாஹுவே நீ கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அந்த குர்ஆன் அல்லாஹுவோடி பேசும், இல்லை இன்னும் நீ இவனை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இன்னும் அந்த குர்ஆன் பேசும், இல்லை இன்னும் நீ இவனை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியத்தினுடைய உச்சம் வரை சென்றதற்கு பிறகு அந்த குர்ஆன் சொல்லும், ஆனா அல்லைலி வ அத்ராஃபன் நஹார், பகலின் ஓரத்திலும் இரவின் இருளிலும் உனக்காக என்னை ஓதிக்கொண்டே இருந்தான், இவனை நீ சொர்க்கம் நுழைவாயாக. அவன் கையை பிடித்து அவனை சொர்க்கத்திற்குள்ளே தள்ளக்கூடிய வரை இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் அவனுக்காக சிபாரிசு செய்து கொண்டே இருக்கும். வாழும் காலமும் குர்ஆன் முபாரக்கும், பரக்கத்தானது. நம்முடைய வாழ்வுக்கான பரக்கத்து குர்ஆன், நம்முடைய கவலைகளுக்கான தீர்வு குர்ஆன், நம்முடைய கஷ்டத்திற்கான தீர்வு குர்ஆன். மரணித்ததற்கு பிறகு நம்முடைய கபூரினுடைய தோழன் குர்ஆன். நாளைக்கு மஹ்ஷர் பெருவழியில் நம்மை சொர்க்கம் நுழைய வைப்பதற்காக வாதாடிக்கொண்டே இருக்கும் அல்லாஹ்விடத்தில், இல்லை இவனை நீ கண்ணியப்படுத்த வேண்டும், இல்லை நீ இவனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக. கலாமுல்லா, அல்லாஹ் நம்மோடி உரையாடக்கூடிய வார்த்தை. ரமதான் மாதத்திலும் கூட கழிந்த ரமதான் கழிந்ததாகவே இருக்கட்டும், பழையது பழையதாகவே, கிழிந்தது கிழிந்ததாக இருக்கட்டும். இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? ரமதானில் யாருக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லையோ, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் என்பதெல்லாம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக பாரம்பரியமாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம். 1300 ஆண்டு காலம், 1400 ஆண்டு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த ஒரு சில வருடத்திலேயே இஸ்லாம் இந்த உங்கள் மாவட்டத்திற்குள்ளாக எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் நம்மிலே எத்தனை சகோதரர்கள் இன்று வரை, நம்முடைய குழந்தை குர்ஆன் ஓதுகிறது, நம்முடைய மனைவி குர்ஆன் ஓதுகிறாள், நம்முடைய தாய் 70 வயது தாய் குர்ஆன் ஓதுகிறாள். ஆனால் நமக்கு 40 வயதும் 45 வயதும் 30 வயதும் குர்ஆனுக்காக நாம் என்ன இழந்திருக்கிறோம்? குர்ஆன் எங்கே ஓதுகிறோம்? நம்மில் எல்லோருக்கும் தெரியும், கபரில் சில கேள்விகள் கேட்கப்படும். மனிதன் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத பொழுது வானவர் ஒரு வார்த்தை சொல்வார், எங்களுக்கு தெரியும் நீ குர்ஆனை புரட்டி கூட பார்க்கவில்லை, நீ இப்படித்தான் கதறுவாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள். ஆதலால் ரமதானை வரவேற்பது என்பது குர்ஆனை நாம் இப்பொழுதே கற்றுக்கொள்வோம். திக்கி திக்கி ஓதக்கூடியவர்கள், தஜ்வீது தெரியாதவர்கள் நம்முடைய பள்ளியில் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். வெக்கத்தை விடுங்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் குர்ஆனை கற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட 40-45 வயதில் தான் கற்றுக்கொண்டார். சின்ன பையனிடத்திலே போய் என்ன செய்தார்? அம்மார் இப்னு யாசிர் இடத்திலே போய், சிறிய பையன் அவரிடத்திலே போய் என்ன செய்வார் என்று சொன்னால் குர்ஆனை கற்றுக்கொள்வார். காரணம், ஒரு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். குர்ஆன் மனிதர்களை உயர்த்தக்கூடியது, நம்முடைய நிலைமைகளை உயர்த்தக்கூடியது. அதனால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், வெக்கத்தை விடுங்கள். அல்லாஹ்வினுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதிலே என்ன வெக்கம் இருக்கிறது? உண்மையிலேயே வெக்கம்தான். குர்ஆன் ஓதத் தெரியாமல் என்னுடைய உடலிலே கஃன் பொதியப்படுவது வெக்கம்தான்.
நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒரு முறை கூட அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓத தெரியாமல் ரப்பினுடைய முகத்தை பார்ப்பது வெட்கம். அதனால் இப்பொழுது ரமதானுக்கு தயாராகுதல் என்பது குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே நாங்கள் என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். ஓத தெரிந்தவர்கள் இப்பொழுதே என்ன செய்யுங்கள், ஓத ஆரம்பியுங்கள். திக்கி ஓதக்கூடியவர்கள் அறிஞர்களிடத்திலே உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ஓத தெரியாதவர்கள் ஒரு வார காலம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தியாகம் செய்தால் போதும். மாஷா அல்லாஹ் ஆர்வம் இருக்குமே ஆனால் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு குர்ஆனில் சொல்கிறான், நம்முடைய மார்க்கத்திற்காக முயற்சி செய்தால் நாம் அவர்களினுடைய சிரமங்களை நீக்கி கொடுப்போம் என்பதாக. இல்லை நான் திக்கி தான் இப்போ நான் ஓத ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்போ நான் கத்துக்கிட்டா கூட சரணமா என்னால் ஓத முடியாது, ரமதான்ல திக்கித்தானே நான் ஓதுவேன். தவறே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திக்கி ஓதக்கூடியவருக்கு 2 கூலி இருக்கு. காலம் முழுவதும் திக்கி ஓதக்கூடியவன் அல்ல, முயற்சி செய்யும் பொழுது திக்கி ஓதக்கூடியவருக்கு 2 கூலி இருக்கிறது என்று ரசூல் சொன்னார். காலம் முழுவதுமே திக்கி ஓதிட்டு இருக்கிறது அல்ல. இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, நமக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாதுன்னு சொல்லி அவர் புறக்கணிக்காம, அல்லது இத்தனை நாள் குர்ஆனை ஓதல, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் இப்ப அவருக்கு ஒரு உணர்வு வருது, குர்ஆனை ஓத வேண்டும் என்ற உணர்வுல அவர் கற்றுக்கொள்ளும் பொழுது திக்கி ஓதுவார் அல்லவா, அவருக்கு அல்லாஹ் 2 கூலிகளை கொடுக்கிறான். சரளமாக ஓதக்கூடியவர்களை கிராரின் பரரா, வானவர்கள் தங்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கண்ணியப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இறுதியாக கருணையினுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அந்த மாதம் அஜ்வதுன் நாஸ், கருணையினுடைய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், ரமதான் கருணையினுடைய மாதம். ரசூல் எப்பொழுதுமே கருணையாக இருப்பார். ஹீன யல்காஹு ரமதான், ரமதான் வந்துவிட்டால் அளவுக்கு அதிகமாக கருணையாக இருப்பார். இப்பொழுதே நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்முடைய இரத்த பந்தங்கள், நாம ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறது அல்ல. ரமதான்ல நல்ல செலவு பண்ணுவாரு, ரமதான்ல நல்ல தான தர்மம் செய்வார். இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கிலும் மேற்கிலும் உங்கள் முகத்தை போட்டு புரட்டுவதல்ல நன்மை, மாறாக அல்லாஹுவை நம்பி, வேதத்தை நம்பி, வானவர்களை நம்பி, மறுமையை நம்பி நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்ய வேண்டும். அந்த செலவை உங்கள் இரத்த பந்தத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனினுடைய வார்த்தை. யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே உன்னிடத்தில் கேட்கிறார்கள், யாருக்கு செலவு செய்ய வேண்டும், எதை செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், பாருங்கள், நன்மையாக செலவு செய்யுங்கள், உங்கள் இரத்த பந்தத்தில் இருந்து செலவை ஆரம்பியுங்கள். இப்போ நம்ம உறவுகளில் யாரெல்லாம் இந்த ரமதான் அடைகிறதுக்கு முன்பாக இந்த ரமதானினுடைய மாதத்தில் அவங்க செலவு செய்கிறதுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் தேவை, நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஏனைய மாதத்தை விட ரமதான் மாதத்தில் குழந்தைகள் விருப்பப்படுவார்கள். பொருளாதாரம், உணவு ரீதியாக, ஆடை ரீதியாக நம்முடைய இரத்த பந்தத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, தேவையாக கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க, நம்முடைய அயல்வாசியாக, நம்முடைய நண்பர்களாக நாம கொண்டு போய் அவர்களினுடைய வீடு தேடி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ரமதானை அனுபவிப்பதற்காக வாருங்கள், எங்களோடு சேர்ந்து நீங்களும் அந்த கருணையினுடைய மாதத்தை அனுபவியுங்கள். ரமதான் மாதத்திலும் பொருளாதாரம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக சஹரிலும் இஃப்தாரிலும் நல்ல உணவு கூட உண்ண முடியாமல், பெருநாளில் நல்ல ஆடை கூட அணிய முடியாமல் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழலை இனி உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம், எங்களோடு சேர்ந்து நாமும் அந்த கருணையை அனுபவிப்போம் என்பதாக கெட்டி அணைத்து அவர்களை போய் சந்திக்க வேண்டும். சும்மா ரமதான் மாசத்துல ஒரு நாளில் புதிய இந்த பேங்கில் 500 ரூபா நோட்டுகள், 100 ரூபா நோட்டுகள், 10 ரூபா நோட்டை, புது நோட்டுகளை வாங்கி வைத்துக் கொண்டு வரிசையாக பிச்சைக்காரர்களை உருவாக்குவதல்ல கருணையினுடைய மாதம். நம்முடைய நேசத்திற்குரியவர்கள் யார் சிரமப்படுகிறார்களோ ரமதான் வருவதற்கு முன்பாகவே அந்த மாதத்தை வரவேற்கும் விதமாக எங்களோடு சேர்த்து நீங்களும் வரவேறுங்கள். பல ஏழைகள், அதைத்தான் ஒரு அறிஞன் ஒரு அழகான ஒரு வாலிபன் சொன்னான், காசு இருப்பவர்களுக்கும் செல்வம் இருப்பவர்களுக்கும் மட்டும்தான் திருவிழாக்களும் திருநாட்களும் மதிப்பு மிக்கதாக இருக்கும். பல ஏழைகளினுடைய நிலைமை, எதற்காக திருவிழா வருகிறது, எதற்காக இந்த பெருநாட்கள் வருகிறது, இந்த மாதத்தில் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று கண்ணீரோடித்தான் பல ஏழைகள் பல திருவிழாக்களை அடைகிறார்கள். ரமதான் அப்படி அல்ல, எல்லோரினுடைய வாழ்விலும் சந்தோஷத்தை தர வேண்டும். அதனால் பொருளாதாரம் இல்லா ஒவ்வொருவரும் நம்முடைய உறவுகளை முதலில் சந்திப்போம். நம்முடைய இரத்த பந்தங்கள் ஊருக்கு கொடுப்பதில் எந்த நன்மையும் இல்லை. உறவுகளை நடுரோட்டி நிப்பாட்டியதற்கு பிறகு நம்முடைய சின்னாப்பா மகன், பெரியாப்பா மகன், நம்முடைய தூர சொந்தங்கள்
உங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்து யார் கஷ்டப்படுறா இந்த ரமதான் வர்ற முன்ன கட்டி அவங்க கையில் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, அவர்களும் சந்தோஷத்தோடு நமக்காக அவர்கள் எதுவுமே பிரார்த்திக்க வேண்டாம் கொடுக்கும் பொழுது அவர்களினுடைய கண்ணை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தம் வரும் அல்லவா. நம்முடைய நரக நெருப்பை அதை அணைக்கக்கூடியது. வட்டியிலையும் கடன்லையும் மூழ்கி கிடந்த ஒரு தோழனை ரமதானுக்கு முன்பாகவே அவன் கையில் பொருளாதாரத்தை கொடுத்து வட்டியிலிருந்து வெளியே வந்துரு, கடன்ல இருந்து வெளியே வந்துருன்னு சொல்லும் பொழுது அவனுடைய கண்ணில் வடியக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய நரக நெருப்பை அணைக்கக்கூடிய உலகத்தில் அப்படி ஒரு நீர் உலகத்தில் இதுவரை கிடையவே கிடையாது. கடல் முழுவதையும் நரக நெருப்பிலே கொட்டினாலும் நரக நெருப்பு அணையாது. ஆனால் நாம் கொடுக்கக்கூடியவரினுடைய கண்ணில் வரக்கூடிய ஒரு சொட்டு அந்த ஆனந்த கண்ணீர், அந்த கருணையினுடைய கண்ணீர் நம்முடைய நரக நெருப்பை, நம்முடைய பெற்றோர்களினுடைய நரக நெருப்பை அணைப்பதற்கு போதுமானது. அதனால் இறுதியாக ரமதானை எப்படி வரவேற்க வேண்டும் என்று சொன்னால், தேவையுடையவர்களுக்கு யாராக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், தேவையுடையவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரமதானை நாம் வரவேற்போம். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை முழுமையாக அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வஃபிக்னா லிஸ்ஸியாமி வல் கியாமி வ திலாவத்தில் குர்ஆனி அனா அல்லைலி வ தராஃபன் நஹார். பகலில் நோன்பு நோற்பதற்கும் இரவிலே நின்று வணங்குவதற்கும், காலையிலும் இரவிலும் பகலின் ஓரங்களிலும் இரவின் இருள்களிலும் அல்லாஹுவின் வேதத்தை மீண்டும் மீண்டும் வயிறாரனாக அது மகிழ்ச்சியோடி ஓதக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். உலகம் முழுவதும் ரமதானினுடைய மாதத்தை மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை, சூழலை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கட்டும். அக்குல் கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் லிசாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமான உறவுகளே, சகோதரர்களே, ரமதானை வரவேற்பதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை நாங்கள் யோசிக்க வேண்டும். எந்த பாவத்தில் நாம் மூழ்கி கிடக்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு இப்பொழுது வெளியே வர வேண்டும். நம்மில் பாட்டு கேட்கக்கூடிய சகோதரர்கள் உண்டு, நம்மில் படம் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உண்டு, நம்மில் நாடகம் பார்க்கக்கூடிய சகோதரிகள் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த நபிமொழி ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள், லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ, அவர்கள் பசித்திருப்பதை தவிர அவர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. மற்றொரு இடத்தில் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல சூரி வல் அமல, கெட்ட செயல்களை ஒருவன் விடவில்லை என்று சொன்னார். கெட்ட வார்த்தை பேசுவதை, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதை ஒருவன் விடவில்லை என்று சொன்னால், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அய்யதா துஆம வ ஷராபா, அவன் பசித்திருப்பதினால் தாகித்திருப்பதினால் எந்த லாபமும் அவனுக்கும் இல்லை அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். இப்போ ரமதான் வருவதற்கு முன்பாகவே கெட்ட பார்வைகள், கெட்ட செயல்கள் நம்ம யோசிக்கணும். நம்முடைய வீடுகளில் என்ன கெட்ட சூழல்கள் இருக்கிறது. ரமதான் ஒரு உயர்ந்த பாக்கியம், பரக்கத்தை சுமந்து வரக்கூடிய மாதம். தயாராகிவிட்டது அதனுடைய விமான பயணம், அதனுடைய ரயில் பயணம் இன்னும் சில நாட்கள் நம்ம அடைய இருக்கிறது. நம்முடைய வீடுகளுக்குள்ளாக அது வரும் பொழுது நம்முடைய வீடு அதை வரவேற்கும் விதமாக, நம்முடைய ஆன்மாவிற்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய ஆன்மா அதை வரவேற்கும் விதமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய வீடுகளில் என்ன பரக்கத்தை அந்த ரமதான் கொண்டு வந்துவிடும். ஆதலால் அதைத்தான் ரசூல் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி, கெட்ட செயல்களை ஒருவன் விடாத பொழுது அவன் நோன்பு வைப்பதினால் எந்த லாபமும் இல்லை என்று ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ நோன்பு வைப்பதற்கு முன்பாக, ரமதானை அடைவதற்கு முன்பாக கெட்ட செயல்களை நாம் விட வேண்டும். பாடங்கள், பாட்டுகள், நாடகங்கள், அசிங்கங்கள், ஆபாசங்கள், சண்டைகள், சச்சரவுகள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ரமதானினுடைய பிறை தெரிந்துவிட்டால் எல்லோரையும் அணைத்துக் கொள்வார்கள், சேர்ந்து கொள்வார்கள். இந்த மாதம் அல்லாஹ்விடத்தில் அமல் எடுத்துக்காட்டப்படக்கூடிய மாதம். எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான். யார் பிரிந்திருந்தார்களோ அவர்கள் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரமதானுக்கு முன்பாக சண்டைகளுக்கு ஒரு தீர்வுகளை கொண்டு வாருங்கள். இரத்த பந்தங்களை நம்ம சண்டை போட்டிருப்போம், அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை நடந்திருக்கும், அத்தா வாப்பா மகன் வாப்பாக்குள்ள சண்டை நடந்திருக்கும். சரி, ஏதோ ஒரு சூழலில் நடந்துட்டு ரமதானுக்கு முன்பாக நாங்கள் சேர்ந்து விட வேண்டும். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ் வைத்துக்கூடிய முதல் நிபந்தனை ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வான். அப்போ ரமதானில் நிற்க போகிறோம், ரமதானில் தாகமாக இருக்க போகிறோம், நோன்பு வைக்க போகிறோம், அழப்போகிறோம், துவா செய்ய போகிறோம், குர்ஆன் ஓத போகிறோம், எல்லாம் செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் அடிப்படை இப்பவுமே நம்ம சேர்ந்துருவோம்.
யார் கூட சண்டை போட்டிருக்கிறோம் உறவுகளில், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க வந்து பேசட்டும். இல்லை, ரமதான் ஏதாச்சும் சேர்றதுக்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? மனுஷன்கிட்ட ஈகோ இருக்குது, அந்த ஈகோவை மட்டப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் தேவை. ரமதான் வருது, எப்படி இருக்க போதீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பேச்சை போட்டு என்ன செய்து விடுங்கள், எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள். அப்போ ரமதானுக்கு முன்பாக கெட்டதை விட வேண்டும். யாரிடத்திலே நாம் பகமை காட்டினோமோ அவர்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும், கை கோர்த்து சேர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நேரங்களிலும் ஒற்றுமையோடி கருணையோடி வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை, சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உலகம் முழுவதற்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.